நாட்டில் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சிறுபான்மை கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் அவசியம் அதிகரித்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் வடபிராந்திய உதவி பொது முகாமையாளர் மற்றும் பிராந்திய அலுவலகம் என்பன இன்று யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டன. அமைச்சர் ரவுப் ஹக்கீம், இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகும் நீர்வளங்கள் வடிகால் அமைச்சர், மலையகத்து தலைவர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியது அவசியம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக ஏற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கூற விரும்புகிறேன். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஏற்பட்ட நிலைமைகள், ஆனாலும் எங்களுடைய தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக தமிழர்களுடைய இன பிரச்சனைகளுக்கு, அன்றாட பிரச்சனைகளுக்கு, இன்னும் தீர்வு காணாத விடயங்களுக்கு நாங்கள் ஜனாதிபதியுடன், பிரதமர் அவர்களுடன் பேசுவதற்கு இருக்கின்றோம். மிகவும் முக்கியமான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். எங்களுடைய மண்ணிலே பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கான சக உரிமைகளை, சம உரிமைகளை வழங்க வேண்டும். போன காலங்களில் 3 பாதைகளையும் பூட்டி அந்த அரசாங்கம் எங்களை உயிர் பழிவாங்கல் படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியான காலத்திலே நான் நினைக்கின்றேன், இன்று 13,000 போராளிகளை புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியிலே விடப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு முதல் நான் நேற்று முன்தினம் புனர்வாழ்வு முகாமுக்கு சென்றிருந்தேன். அங்கு இன்னும் போராளிகள், அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்களின் மனநிலை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக எங்களுடைய இந்த அரசாங்கத்திலே கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த அபிவிருத்தி போல் வடமாகாணத்துக்கு இவர்கள் எப்படி அபிவிருத்தியை துரிதப்படுத்துகின்றார்களோ அதே போல் எங்களுடைய மக்களின் சிறையில் வாடுகின்றவர்களுக்கு அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றும், அதே போல் எங்களுடைய தீர்வு திட்டத்துக்கு எங்களுடைய மக்கள் இதற்காக உயிரை பறிகொடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய தீர்வு திட்டத்தையும் அவர்கள் முன்வைக்க வேண்டும் என்று இந்த சபையில் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.